Hi friends, welcome to Career Growth 360. இதான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் ஓப்பனிங் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் ஓப்பன் கீக்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப் அண்ட் சிஸ்கோலேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸ்க்கான ஹையரிங் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ ஓப்பன் கிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மலாக வந்து அவங்களுடைய ஹைரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியருக்காக தான் வந்து இந்த பர்டிகுலர் ஹைரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6 months டியூரேஷன் அண்ட் 25,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஸ்டைஃபண்ட். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு போனஸ் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் டைம் எம்ப்ளாயை நீங்கள் 6 monthsக்கு அப்புறம் உங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுடைய சேலரி அரௌண்ட் 12 lakh per annum அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா Next.js அண்ட் Nest.js அண்ட் Agentic AI. ஸோ இந்த 3 டொமைன் தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்கில் செட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பெட்டர் சேலரி ட்ரை பண்ணுறீங்கனாலும் இந்த ரோலை நீங்கள் எடுக்கலாம். அப்படி நீங்கள் இல்லை காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ஓரளவு பேசிக்ஸ்லாம் தெரியும், நான் வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ லொக்கேஷன் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ஹைதராபாத் அல்லது வந்து நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பொசிஷன்ஸ் வந்து டோட்டலாக 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெவி காம்படிஷனாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 3 டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் அண்ட் 1 கல்ச்சுரல் ஃபிட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் இன்டர்னாக உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா 6 months நீங்கள் வந்து ரியல் டைம் டாஸ்க்ஸ் வந்து ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபுல் டைம் எம்ப்ளாயாக நீங்கள் வந்து கன்வெர்ட் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் ப்ராசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிஸ்கோலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெக்னிக்கல் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அண்ட் நான் டெக்னிக்கல் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். ஸோ 2 டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் வந்து இப்போ ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸ் எல்லாரும் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸல், எஸ்கியூஎல், பவர் பிஐ அல்லது டேப்லோ ஏதாவது ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் டூல் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய டொமைன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா சப்ளை செயின் டொமைனில் தான் நீங்கள் வந்து டேட்டா சோர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ மெஜாரிட்டியாக வந்து உங்களோட ஸ்கில் செட் வந்து எக்ஸல் அண்ட் எஸ்கியூவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இன்டர்வியூ கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு டூல்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 2024-25 நீங்கள் பாஸ் அவுட் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா. அண்ட் நீங்கள் நான் டெக்னிக்கல் கிராஜுவேட்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்த விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ அல்லது எஸ்கியூஎல், எக்ஸல் இந்த மாதிரி எதுவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்களும் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா கிரன்ச்சிங்கில் தான் நீங்கள் வந்து அசிஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது நிறைய டிஃப்ரெண்ட்டான டீம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அதில் இன்பிட்வீன் ப்ராசஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் நீங்கள் வந்து ஆப்ரேஷனல் அனலிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட வந்து கனெக்ட் ஆகிறது அண்ட் டேட்டா அனலிஸ்ட், டெவலப்பர்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராமர்ஸ் எல்லாரோடையும் நீங்கள் இன்பிட்வீன் ப்ராஜெக்ட்ஸில் கனெக்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டாக இருப்பீங்க. ஸோ இதில் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறத டாக்குமெண்ட் பண்ணுறது அண்ட் கம்யூனிகேட் பண்ணுறது அண்ட் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணி மெயில் சென்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நான் டெக்னிக்கல் ரோலாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ரோலுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா டெக்னிக்கல் அல்லது நான் டெக்னிக்கல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி இங்கே அப்ளை பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் டோரில் போயிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வந்து ஹையர் பண்ணுறப்ப டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் எப்படி வந்து இந்த பர்டிகுலர் ட்ரைவ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள்.